ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். நம்ம வந்து தொடர்ச்சியாக கர்நாடகாவில் உள்ள டூரை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். 4 நாள் வந்து டூர் வந்து போனோங்க. அதில் வந்து 2 நாள் வந்து ட்ரெயினில் வந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட 16 ஹவர்ஸ் ஆகும். நம்ம வந்து கர்நாடகாவில் ஒரு 10 கோயில் வந்து பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து மேங்களூர் ரீச் ஆக கிட்டத்தட்ட 16 ஹவர்ஸ் ஆச்சு எங்களுக்கு. ஸோ சென்னையிலேருந்து மேங்களூர் போயிட்டு மேங்களூரில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நம்ம வந்து போனோம். அந்த குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில் எப்படி இருந்தது, அதோட ஹிஸ்ட்ரிலாம் என்ன, எதனால் அந்த கோவில் வந்து அவ்வளோ சிறப்பு பெற்றதாக வந்து விளங்குது அப்படிங்கிறது நம்ம ஊரில் எப்படி ஆந்திராவில் வந்து காளஹஸ்தி, நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராகுஸ்தலம்லாம் எந்த அளவு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே வந்து உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்து அங்கேயே தங்கி 2 நாள் பரிகார பூஜையெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த 3 ஹவர்ஸ் ட்ராவல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் 12:30 மணிக்கு வந்து குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உள்ளே போயிட்டு வரும்போதே எங்களுக்கு கிட்டத்தட்ட 1:30 மணி ஆயிடுச்சு. 2:30 மணிக்குள்ளே தர்மஸ்தாலாவுக்கு வந்து போகணும். நாங்கள் 2:30 மணியோட தர்மஸ்தாலா வந்து க்ளோஸ் ஆகிடும். தர்மஸ்தாலா வந்து கரெக்டாக வந்து 2:15 நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் நீங்கள் பார்க்குற தர்மஸ்தாலா. கர்நாடகாவில் இருக்கிற இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில். மஞ்சுநாத சுவாமி லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது போகிற வழி, பார்க்கிங்லேருந்து போகிற வழியிலேயே உங்களுக்கு கோவில் வந்து தெரியுது இல்லையா? இந்த கோவில் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கேரளா ஸ்டைலில் பாணியில் தான் வந்து கட்டியிருக்காங்க. போனவுடனே க்யூ 5 மினிட்ஸில் போயிடுங்க. ஆனாக்கா வந்து இது வந்து திருப்பதி எப்படி ரொம்ப ரொம்ப ஃபேமஸோ, பழனி வந்து ரொம்ப எப்படி ஃபேமஸோ, இங்கே தர்மஸ்தலாவில் உள்ள அந்த மஞ்சுநாத சுவாமி லிங்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கோவில் இது. மத நல்லிணக்கத்தை வந்து போற்ற வகையில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஜெயின மதத்தவர் இன்னி வரைக்கும் இந்த ஹிந்து கோயிலை வந்து நடத்திட்டு இருக்கிறது இன்னும் பல சிறப்பு வாய்ந்த கோயிலாக வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னுமே இந்த கோயில் ஃபுல்லுமே வந்து மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஜெயின சமயத்தவர் தாங்க. வந்து இதோட ஹிஸ்ட்ரி நிறையா சொல்கிறாங்க. நிறைய இருக்குது இதோட ஹிஸ்ட்ரி. நீங்கள் வந்து டிவோஷனல் சேனலில் இந்த கோவில் வந்து எப்படி உருவாச்சு, யாரால் கட்டப்பட்டது, எப்படி வந்து பராமரிக்கிறாங்க எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். டிவோஷனல் சேனல் நீங்கள் வந்து ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நிறைய கோவிலை பற்றி அந்த டீட்டெயில்டை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸு. கோவில்லேருந்து உள்ளே போனாலே 5 மினிட்ஸில் ரீச் ஆகிட முடியும். ஆனால் வந்து இங்கே எப்படின்னாக்கா சைடில் தெரியுது இல்லையா, இது வழியாக நிறைய க்யூ நிற்குதுங்க. திருப்பதி மாதிரி இருக்குது. கூண்டாக இருக்குது க்யூ. பக்கத்துலேயே செப்பல் ஸ்டாண்டும் இருக்குது. அதே மாதிரி செப்பலையும் நம்ம விட்டுட்டு போனாக்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட மதியம் க்ளோஸ் ஆகிற நேரத்தில் நாங்கள் வந்து போனோம். கரெக்டாக 2:15 நாங்கள் க்யூ உள்ளே போய் நாங்கள் வந்து நின்றுட்டோம். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்பெட்லாம் போட்டிருக்காங்க வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பக்தர்கள் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. தர்மஸ்தலாவில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா அன்னதானம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இங்கே வந்து செயல்படுத்துகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட் ஏ டைம் 10,000 பேர் வரைக்கும் உட்காந்து கூட சாப்பிட்ற அளவில் பெரிய அன்னதான கூடம் வந்து இருக்குது. அந்த அன்னதான கூடம் பார்த்து அசந்து போயிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக மெயின்டனும் பண்ணுறாங்க. பர்சனலாக நான் போய் சாப்பிட்டும் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் வந்து அந்த கோவிலுக்கு போகிற இதே மாதிரி நிறையா கட்டி போட்டிருக்காங்கங்க. ஆனால் அன்றைக்கி கூட்டம் இல்லாதனால சர நடந்து போயிட்டோம். கிட்டத்தட்ட இதை நான் கூட்டம் இல்லாத போதே போகிறதுக்கு எனக்கு கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்போ கூட்டம் இருந்ததுன்னா எவ்வளோ மணி நேரம் ஆகுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. கூட்டம் இல்லைங்கிறதுனால நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். அங்கங்கே பெரிய பெரிய ஃபேன் வச்சுருக்காங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கனாக்க தண்ணி வந்து கொடுக்குறாங்க. தண்ணி வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு தேவையில்லை. ஏன்னா வயசானவங்க வராங்க, குழந்தைங்க வராங்க, மக்கள் முடியாமல் ரொம்ப நேரம் க்யூவில் நின்று வராங்க இல்லையா? அதனால் அங்கங்கே வந்து தண்ணி வந்து நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அங்கங்கே கழிவறைகளும் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து தர்ம தரிசனம் தான் போனோம். இப்போ வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த க்யூலலாம் வர வேண்டாம். ஆதார் கார்டை காமிச்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்லேயே உங்களை வந்து உள்ளே விட்டுடுறாங்க. அழகாக வந்து உள்ளே போய் நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். நாங்கள் கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது. தங்க கோபுரம் மேலே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தால் கலசம்லாம் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது கோயில். முடிச்சுட்டு வந்து நாங்கள் பக்கத்துலேயே வந்து ஏன்னா அந்த மதியம் வந்துடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு அங்கே வந்து ஃபெசிலிட்டி கிடையாது அந்த ஊரில். ரொம்ப தூரம் போய் சாப்பிட்ணும். ட்ராவல்ஸில் வந்தாச்சு. நாம் ஒருத்தருக்காக போய் ஹோட்டல் தேடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அடுத்தடுத்து போனோம். நாங்கள் இங்கேருந்து அடுத்தது வந்து கொல்லூர் மூகாம்பிகை. ஏன்னா இது 3மே இப்போ நான் சொன்ன குக்கே,
இந்த தர்மஸ்தலா, கொல்லூர் 3மே வந்து ரொம்ப ட்ராவல் ஜாஸ்தி. அத முதல் நாள் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா, மறுநாளைக்கு ஒரு 7 கோயில் வச்சிருக்கோம். 7, 8 கோயில் கிட்டத்தட்ட இருக்கு. அது அத்தனையும் கவர் பண்ணணும் டூர் லிஸ்ட்ல. 10 கோயில் மொத்தமா கவர் பண்ண போறோம் 2 நாள்ல. ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ அடுத்தது கொல்லூர் மூகாம்பிகை பார்த்துட்டு நைட் வந்து முருதீஸ்வரர்ல ஸ்டே பண்றதா வந்து இதுதான் பிளான் இன்னைக்கு. ஸோ அதில கொஞ்சம் டிலே ஆனா கூட நமக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால அங்க அன்னதானம் வந்து சாப்பிடாம போக்கூடாது. அது வந்து ஒரு ஐதீகம் அப்படின்னு சொன்னாங்க. சுவாமி பிரசாதத்த வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரின்னு போய் பார்த்தா அவ்ளோ சூப்பரா மெயின்டெயின் பண்றாங்கங்க. பெரிய ஃபேன். நம்ம வடபழனி முருகன் கோயில்ல இப்ப இது மாரி ஃபேன் போட்டாச்சு. அங்கேயும் பெரிய பெரிய ஃபேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அட் எ டைம் ஒரு 1000 பேருக்கு மேல உட்காந்து சாப்பிடலாம். டேபிள்லாம் அவ்ளோ கிளீனா வச்சிருக்காங்க. சுட 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 சாதம் வருது, பாயசம் வருது. அம் அ மைசூர் ரசம் அங்க ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? மைசூர் ரசம். இங்க ஆனாக்க ஃபர்ஸ்ட்டு ரசம் போட்டதுக்கப்புறம் தான் சாம்பார், அதுக்கப்புறம் மோர் போடுறாங்க. அது என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு வேளை மைசூர் ரசம் வந்து ஜீரணமாகும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு ரசத்த போட்டுட்டு, அதுக்கப்புறம் சாம்பார் வந்து அ தயிர் அந்த மோர் போடுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வேலையாட்கள் வேலை செய்றாங்க. எல்லாமே யங்ஸ்டர்ஸுங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஒருத்தர் கூட வயசானவங்கள நான் பார்க்கல. இந்த இந்த அ சாப்பாடு வந்து பரிமாறுறதுக்கும் சரி, வாஷ் பண்றதுக்கு, கிளீன் பண்றதுக்கு, மெயின்டெயின் பண்றதுக்கு எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் ஒரே மாரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அழகா வந்து சர்வ் பண்றாங்க. கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. எத்தன பேர் வந்தாலும் இல்ல, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லவே இல்ல. பரிமாறிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிளீனிங் வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. பெரிய பெரிய அந்த ஓஸ் பைப்ப வச்சு நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துவோம் இல்லையா? அத மாரி போட்டு வாஷ் பண்றாங்க. அப்படி வாஷ் பண்ணிட்டு, உடனே அத ட்ரை கிளீனிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நல்ல டவலால போட்டு கிளீனா சுத்தம் பண்றாங்க. கொஞ்சம் கூட வந்து ஒரு பருக்கு இருக்கு. அந்த ஒரு நல்லா இல்ல, கிளீன் ஆகல அப்படின்லாம் சொல்லவே முடியாது. கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாம அவ்ளோ அழகா சுத்தமா வந்து பராமரிக்கிறாங்க. அது ரொம்பவே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இவ்வளோ தூரம்லாம் மெயின்டெயின் பண்றது ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா, ஒரு நாளைக்கு 10,000 பேர் வந்து சாப்பிடுறாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கு அந்த இது. அத முடிச்சுட்டு, நம்ம வெளியில வந்தா ஒரு சில கடைகள்லாம் இருக்கு. ஜூஸ் குடிக்கிற மாரி கடைகள்லாம் இருக்கு. ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாரி இருக்கு கடைகள். மத்தபடி ஹோட்டல்ஸ் நான் ரொம்ப பார்க்கல. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு மத்தவங்களுக்கு டிலே ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து வேன்ல வந்து ஏறியாச்சு. வேன்ல போகும்போது அங்கேருந்து கரெக்ட்டா 3 1/2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 9 மணியோட கோவில் வந்து க்ளோஸ்டு மூகாம்பிகை. அதுக்கு முன்னாடி நம்ம போனோம். கரெக்ட்டா அந்த 8:45க்கு நம்ம வந்து அ கொல்லூர் வந்து ரீச் ஆயிட்டோம். கோவிலுக்கு வாசல்லயே வந்து நிறுத்திட்டாங்க. இதுதான் கோவிலுங்க. கோவிலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அ என்ட்ரன்ஸ் கிட்டயே செருப்ப போட்டுட்டு உள்ள வந்து போயாச்சு. அதுவும் வந்து கேரளா முறைப்படி இருக்கிற கோவில் தான். இந்த கொல்லூர் மூகாம்பிகை எனக்கு ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைங்க. இந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கரரால் வந்து அ அதாவது அம்மன் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் தான் வந்து கண்டே புடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி லிங்க வடிவில தான் இங்க வந்து வழிபாடு வந்து நடந்துட்டு இருந்தது. இந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, மூதேவியரோட வந்து இருக்காங்க. அவ்ளோ பவர்ஃபுல்லான அம்மன். அந்த சிவலிங்கத்துக்கு தான் வந்து இன்னைக்கும் அபிஷேகம்லாம் நடந்துட்டு இருக்கு. அம்மனுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது. நவராத்திரி அன்னைக்கு மட்டும் தான் நம்ம ஃபோட்டோலலாம் பார்ப்போம் இல்லையா? மூகாம்பிகை காட்சி அளிக்கிறாங்கன்ட்டு. அத மாரி அலங்காரம் நவராத்திரி அன்னைக்கு மட்டும் தான் மலர் அலங்காரம்லாம் நடக்கும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, தங்கம் கவசம் மாரி போட்டு அம்மன வந்து வெறுமனே தான் வச்சிருக்காங்க. இதுக்கு அபிஷேகம் கிடையாது. லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்குது. அந்த லிங்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தங்க ரேகை வந்து ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த லிங்கத்த அபிஷேகம் பண்ணும்போது நம்மளால வந்து பார்க்கவும் முடியும். அங்க அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ புடவையெல்லாம் வந்து ஏலம் விடுறாங்க. நாங்க ஒரு பக்கம் போயிட்டே இருந்தோங்க. கியூ வந்து அம்மன் தரிசனம் ஏன்னா முடிய போகுது இல்லையா? கோவில் முடியிற சமயத்தில போனோம். அதனால கியூ பெருசா இல்ல. ஆனா அதுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய கியூ நின்னுகிட்டே இருந்துச்சு. என்னடா இது இவ்ளோ பெரிய கியூ நிக்குதே! அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா நிக்கிறாங்க. பார்த்தாக்கா அங்க வந்து கஷாயம் வந்து ரொம்ப ஃபேமஸாம். அந்த கஷாயத்த சாப்பிட்டா அப்படின்னா, உடல்ல உள்ள அத்தன வியாதிகளும் வந்து போகக்கூடிய கஷாயம். அப்படியே சுட 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 அதாவது ரொம்ப கொதிக்கவும் இல்ல. அப்படியே இப்ப குடுத்தா சாப்பிடுற அளவுல எதமான சூட்ல வந்து குடுத்தாங்க. எல்லாரும் கையில வந்து பாட்டில் அங்கேயே வந்து வாசல்லயே வந்து பாட்டில் விக்குது. எங்களுக்கு வந்து தெரியல. அதனால வாங்கிட்டு போல. ஆனா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாசல்லயே வந்து பாட்டில் வந்து விக்கிறாங்க. அந்த பாட்டில வாங்கிட்டு போயிடுறாங்க. இது மாரி குடுக்குறாங்க. எங்கள்ட்ட வந்து பாட்டில் இல்ல. நாங்க கையில கேட்டோம். உடனே கையிலேயே எங்களுக்கு குடுத்தாங்க. நாங்க நெறைய குடிச்சோம். நெறைய பேர் வந்து குடுத்தாங்க வாங்கி. கியூல வந்து 2 மணி நேரம் எங்களால நிக்க முடியல. ஏன்னா, திருப்பி நாங்க வந்து மருதீஸ்வரர் போகணும். அதனால கரெக்ட்டா கோவில் நட சாத்துறப்ப போனதுனால சீக்கிரம் வந்து தரிசனம் வந்து பார்த்துட்டோம். அருமையான தரிசனம். இந்த அம்பாள் வந்து அவ்ளோ சக்தி வாய்ந்த அம்பாள். நவராத்திரி அன்னைக்கு திருவிழாவா இங்க அம்பாள வந்து கொண்டாடுறாங்க. அவ்ளோ மகிமை வாய்ந்த அம்பாள். மதியம் சாப்பாடு நம்ம கோயில்லயே சாப்பிட்டாச்சு. அதே மாரி இரவு சாப்பாடும் அன்னதானம் அங்க நடந்துச்சு. நெறைய பேர் போய் சாப்பிட்டாங்க. நான் வந்து சாப்பிடல. ஏன்னா மதியம் சாப்பிட்டதே ரொம்ப ஹெவியா இருந்ததுனால நான் சாப்பிடல. ஆனா வந்து 2 வேளை இங்க மூகாம்பிகை கோவிலும் 2 வேளை அன்னதானம் நடக்குது. அந்த கோவில்ல எப்படி அன்னதானம் சூப்பரா இருந்துச்சோ, அதே மாரி இங்கேயும் வந்து அன்னதானம் நடக்குது.
ரொம்ப ரொம்ப அருமையா சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. போய் சாப்பிட்டு வந்தவங்க எல்லாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதே மாரி ரசம், குழம்பு, சாம்பாரோட சுட சுட சாப்பாடு போடுறதா வந்து சொன்னாங்க. நாங்க அந்த கோவில்ல பார்த்துட்டு, அந்த கஷாயம்லாம் வாங்கி ஒரு 2 ரவுண்டு, 3 ரவுண்ட்லாம் போய் வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். ரொம்ப பொறுமையா இருந்து பார்த்துட்டு வந்தோம். வாசல்லயே அந்த மூகாம்பிகை கோவிலுக்கு வாசல்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய வெஜிடேரியன் ஹோட்டல் வந்து நிறுத்தியிருந்தாங்க. அங்க போயிட்டு அந்த கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு, அப்புறம் டிஃபன வந்து கையில வாங்கிட்டு ஏன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்ல. ஏன்னா எல்லாருமே வந்து ஆம் கோயிலுக்கு போயிட்டு அங்க போய் சாப்பிட்ற டைம் ஆயிடும் இல்லையா? அதனால டிஃபன் நான் வந்து கையிலேயே வாங்கிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப அருமையான வெஜிடேரியன் ஹோட்டல்லாம் இருக்கு. அதே மாரி கோயில சுத்தி பார்த்தீங்கன்னா, அந்த கேரளா ஸ்டைல் ல இருக்கிற அந்த யானைக்கு பட்டம் கட்டுவாங்கல்ல, அந்த ஒரு அந்த பட்டம் வந்து போடுவாங்க தெரியுமா? அந்த கேரளா ஸ்டைல்ல அது வந்து ரொம்பவே ஃபேமஸா அங்க நெறைய வித்துச்சு. அந்த கடையெல்லாம் போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணோம். பட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்த மாரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால எனக்கு எதுவும் வாங்க முடியல. ஆனா, ஆ இங்கெல்லாம் போனாக்க அந்தந்த ஊர் ஞாபகமா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வருவேன். இந்த தடவ நான் வந்து ஏன்னா எனக்கு வந்து இந்த தடவ வந்து வாங்கல நானு எதுவுமே. எப்போதுமே நான் வாங்குற பழக்கம் உண்டு. அந்த ஊருக்கு போனாங்க, ஏதாவது ஏன்னா நான் நெறைய இந்த கோயிலுக்குலாம் எங்க அம்மா போயிட்டு நெறைய ஏதாவது ஒரு ஞாபகமா வாங்கின்னு வந்ததுனால, மறுபடியும் மறுபடியும் அதே ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுனால நான் வாங்கல. ஆனா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு வேள இப்ப எப்போதுமே வெளியூர்லேருந்து கேட்டு விசாரிச்சு வாங்கும்போது கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்குற மாரி தான் இருக்கும். கர்நாடகா இல்லையா? அங்க போயிட்டு நம்ம பார்கெயின்லாம் பண்ணி வாங்க முடியல. ஏன்னா டைம் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த பட்டம் யானைக்கு வந்து எப்போதுமே இந்த கேரளா ஸ்டைல்ல பட்டம் வைப்பாங்க. அது வந்து வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. பார்த்தேன் நெறைய கடையில இருந்துச்சு. நெறைய கடையில நான் எதிர்பார்க்குற டிசைன் இல்ல. கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 11 இன்ச்சஸ், 12 இன்ச்சே 2000, 3000லாம் சொன்னாங்க. அது என்னவோ எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா ஃபீல் பண்ண மாரி இருந்துச்சு. ஸோ ஹோட்டல்ல வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு மருதீஸ்வரருக்கு வந்துட்டோம். மருதீஸ்வரில இதுதான் ஹோட்டல் ரூமுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா 3 ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி ரூம் எங்களுக்கு வந்து குடுத்துருந்தாங்க. அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீட்ல ஸ்டே பண்ற மாரி இருக்கும். அது மாரிலாம் இல்லாம, அது வந்து முருதீஸ்வரர் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம் தான். பெரிய ஹோட்டல் இல்லைனாலும், அங்க வந்து இருக்கிறதுலயே பெஸ்ட் ஹோட்டலா பார்த்து எங்களுக்கு வந்து குடுத்துருந்தாங்க. ரூம்லாம் சூப்பரா இருந்துச்சு. பால்கனியோட ரூமு, ஏசி ரூம்ல வந்து இருந்துச்சு. ஸோ மறுநாளைக்கு நாங்க எப்படி கிளம்பி மருதீஸ்வரர் போனோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்குலாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. பை பை.